இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க அடிச்சு சொல்றேன், விஜய் கண்டிப்பா சிஎம் ஆவார். அதை யாராலையும் தடுக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்கணும்னா நீங்க 25% கிராஸ் பண்ணணும். தனிச்சு நீங்க நின்னீங்க அப்படின்னா 2021 எலெக்ஷனுக்கு பிறகு பல விவாதங்கள்ல கலந்துக்கிறதுக்கு அதிமுக சார்பில இருந்து ஆளே இல்லாம ஊடகங்கள் விஜயோடைய கூட்டம் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும். அந்த ஸ்டாண்ட் இன்னைக்கு மாறதே கிடையாது. தேர்தல் முடிவுல பாருங்க, என்டிகேக்கு சீமானுக்கு பற்றி அதிர்ச்சி இருக்கு. யார் இளைஞரை கவரக்கூடியவர் யார் என்ன நம்பருக்கு தெரியல. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளும் வெளியாக இருக்கிறது. மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர் திரு ஜெகதீஸ்வரன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். ஸோ கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியாயிருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பெரும்பாலும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆனால் விஜயோடைய இம்பேக்டை இந்த கருத்து கணிப்பு முடிவில் பார்க்க முடியுது. இந்த 7-8 நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக சாதகமா இருக்குங்க. ஒரு கருத்து கணிப்பு முடிவு மட்டும் தாவேக்கு கொடுத்துருக்காங்க, ஆக்சஸ் மை இந்தியா மட்டும். இன்னும் 2 கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக சாதகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கின்றோம். அதில் அந்த பெரும்பான்மையாக திமுக கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நார்த் இந்தியன் மீடியாஸாக இருக்கிறாங்க. அதில் இந்த நார்த் இந்தியன் மீடியாஸ் நம்மளோட கருத்து கணிப்பை நடத்தும் போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல், நீங்கள் பெர்சன்டேஜாக இருக்கிறத அப்படியே சீட்ஸாக கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர், அதர்ஸ் முதற்கொண்டு சீட்டு போட்டாங்க. 2 சீட்டு போட்டாங்க. 6 வரைக்கும் போடுறாங்க. ஆமாம், நமக்கு டக்குனு யோசனை வருது. அதர்ஸ்ல யார் 2 பேர்? ஒரு சசிகலா, அவங்க ராமதாஸ், மற்றபடி கிருஷ்ணசாமி, இவங்களும் யாரும் ஜெயிச்சிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு மக்கள் டக்குன்னு தோணும். அது கிடையாது. நீங்கள் பெர்சன்டேஜாக வர்றது ஓகே. சீமான் 7% எடுக்கிறாரா, அவருக்கு ஒரு 6 சீட்டு கொடுத்துருங்க. அதர்ஸில் 3% வருதா, அதுக்கு 2 சீட்டு கொடுத்துருங்க. விஜய் 15% எடுக்கிறாரா, அவருக்கு 24 சீட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவங்க கிட்டத்தட்ட நம்ம விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை கிடையாது. இந்த சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நமக்கு அறிமுகப்படுத்த முயற்சி பண்றாங்க. அது அப்படி நடக்காது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்கணும்னா நீங்க 25% கிராஸ் பண்ணணும். தனிச்சு நீங்க நின்னீங்க அப்படின்னா. ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஸ்டார் கேண்டிடேட் அவர் இருக்கார். உதாரணத்திற்கு இப்போ டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல ஜெயிச்சார். அவர் ஸ்டார் கேண்டிடேட். ஏற்கனவே நின்னாரு, எலெக்ஷன் பிரச்சனையாச்சு, அதுக்கு பிறகு நின்னாரு, ஜெயிச்சிட்டார். ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி. புதுசாக சில நடிகர்கள் வருவாங்க, நீங்கள் ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி அவங்க கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்க. அவங்களே இன்னும் சொல்லப்போனால் விஜய் இந்த கட்சி ஒரு 3% எடுத்திருந்தாலும் சரி, இல்லை 30% எடுத்தாலும் சரி, விஜய்ங்கிற தனிநபர் ஜெயிச்சிருவார். அவர் ஸ்டார் கேண்டிடேட் பெரம்பூர் நிற்கிறாரு, திருச்சிக்காக நிற்கிறார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸப்ஷன். அதை தாண்டி விஜய்க்கான சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி இவ்வளோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஹையர் லிமிட்டாக 18 24 வரைக்கும் போகிறாங்க. என்னுடைய கணிப்பு, நிறைய பேர் நான் பேசுறது அடிப்படையில் சொல்கிறேன், பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்கில் மட்டும் தான் ஜெயிப்பார். திருச்சி கிழக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா திருச்சி கிழக்கில் விஜய் செய்த கணக்குகள் என்பது அங்கே அதிகமாக கிறித்தவர் வாக்கள் இருக்கிறது. கிறித்தவர் வாக்கில் 2ஆ உடஞ்சிருக்கு நான் பார்க்குறேன். நீங்கள் அதில் ரோமன் கேத்தாலிக் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. சிஎஸ்ஐ நான் கண் கூட பார்த்தேன். அவங்க நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு அவங்க வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணாங்க, விஜய்க்கு வாக்களிக்காதீங்க. ஏன்னா நமக்கு தமிழ்நாடு மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் எந்த முடிவுகளுக்கும் ஸ்டாண்ட் எடுக்கல, தமிழ்நாடு பக்கம் ஒரு பெருசாக எதுவுமே பேசலை, எந்த போராட்டமும் மேற்கொள்ளல. அந்த மாதிரி ஒரு நபருக்கு நம்ம வாக்களிக்க வேண்டும். திருச்சபையின் ஒற்றை குரல்னு போட்டு அவங்க இந்தியா கூட்டணியோட கட்சிகளுடைய சிம்பல்ஸ்லாம் போட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதை பார்த்து திருச்சபைகளை பேசவும் செஞ்சாங்க. இதுவும் நடந்துச்சு. ஸோ அதனால அதுலேயுமே ஒரு பெரிய டிவைடட் இருக்கும். ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 90,000 கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட வாக்கள் இருக்குன்னா கூட அதில் எவ்வளவு தூரம் விஜய்க்கு போயிருக்கும். அதனால தான் எல்லாரும் டைட்டா சில பேர் இல்லைங்க ஜெயிச்சிரும் சொல்லி சொன்னாங்க, சில பேர் ரொம்ப டைட்டா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 2 சீட்ஸை தவிர என்னால் வேற எந்த சீட்டும் என்னால் கொடுக்க முடியல. நீங்க கோபிச்செட்டிப்பாளையம் நிறைய பேர் இப்போ இவர் செங்கோட்டை ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே நான் விசாரிக்கும் பொழுது இல்லைங்க 31% 32% அவர் தாண்டல. இவர் ஜெயிக்கணும் அப்படின்னா 36% 37% வரணும். அது நடக்கலைங்க. ஸோ அதனால அவருக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் சில பேர் ரெட்டியார்பட்டி நாராயணன் சொல்லி சொல்றாங்க, அவர் முன்னாள் அதிமுக அப்படிங்கிறது சொல்றாங்க. சில பேர் வேறு கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல வேறு ஒரு நபருக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல என்னென்ன ஒரு காமனான ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அதிமுக வாக்குகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக வாக்குகளையும் எடுத்திருக்கிறாங்க, தங்களுடைய சொந்த இது இருக்கு. பிளஸ் தாவேக வாக்குகளையும் எடுக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு கணக்குகளா சொல்றாங்க. அது வாய்ப்புகள் சொல்லி சொல்றாங்க. நிறைய பேர் கொடுக்குறது 5ல இருந்து 6. பட் நான் என்னுடைய பர்சனல் கணக்கு நான் பார்த்த வரைக்கும் 1 அல்லது 2 தான் நான் கொடுக்குறேன். கன்வெர்டபிலிட்டிங்கிறது பெருசா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சென்னையிலே நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க விஜய்க்கு. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு? இல்லைங்க, நீங்கள் 2வது இடம் வருவாங்க. நான் இப்போ ராஜ்மோகன் 2வது இடம் வருவார். வெள்ளிவாக்கத்தில் ஆதவ ஒரிஜினல் நிச்சயமா 2வது இடம் வருவார். நீங்கள் இந்த மாதிரி நம்ம புஷியானந்த் கூட எனக்கு 3வது தான் வருவார். ஜெயஸ்ரீ பிரபாகர் 2வது இடம் வருவார். எனக்கு தெரிஞ்ச செல்வம் கூட உதயநிதி ஸ்டாலின் எடுத்து நிற்கிற அவரெல்லாம் 3வது இடம் தான் போவார்னு நினைக்கின்றேன். நீங்கள் இந்த மாதிரியான நபர்கள் அவர்கள் மட்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பார்க்கின்றேன். அதை தாண்டி நீங்கள் தமிழ்நாடு முழுக்கவே ஒட்டுமொத்தமாக ஒரு 30க்கு மேற்பட்ட இடங்களுக்கு 2வது இடங்கள் வரலாம். நீங்க இப்போ செங்கோட்டையன் ஜெயிக்கல அப்படின்னா 2வது இடம் வருவார்.
நீங்க திலகபாமா ஜெயிக்கலாம் 2வது இடம் வருவாங்க. நீங்க நாராயணனாக இருக்கலாம், இல்ல வந்து இப்போ திருவெரும்பூர்ல கூட திமுக முன்னாடி நவல்பட்டு விஜய்னு ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் வரலாம். இந்த மாதிரியான நபர்கள் நீங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா திமுக இல்ல அந்த பக்கம் வந்து திமுக கூட்டணி கட்சி, அதிமுக அதிமுக கூட்டணி கட்சி. இந்த திமுக அதிமுக ஃபேஸ் பண்றதை விட கூட்டணி கட்சிகளை வந்து தாவேக்கு அந்த இடத்துல ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல 2வது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, நான் அதுதான் பார்க்குறேன். இப்போ வந்து டிவிகே ஒரு டிஎம்கே ப்ளஸ் வந்து பாமக. இப்போ உதாரணம் பெரம்பூர் வச்சுக்கோங்க, பெரம்பூர் ஜெயிப்பார் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இல்லை டிவிகே காங்கிரஸ் அந்த இடத்துல அதிமுகனா இவங்க 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கான்டெஸ்ட்ல வந்து 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸா இருக்கக்கூடிய இந்த நபர்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அது மாதிரி மரிய வில்சன், ஆர்கே நகர் மரிய வில்சன், இந்த மாதிரி சென்னையிலேயே இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் ஒரு 6 தொகுதிகள் வரைக்கும் 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க கேடிசி ஜோன் எடுத்துட்டீங்கன்னா இப்போ அம்பத்தூர்ல வந்து நிக்கிறவர் பாமக தான் நிக்குது. அந்த இடத்துல வந்து பாலமுருகன் அதே நட தொகுதி அங்கே வந்து 2வது இடம் வருவார். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல சில பகுதிகள், செங்கல்பட்டுல சில பகுதிகள், அந்த மாதிரி எல்லாம் கம்பைன் பண்ணி ஓவரால் தமிழ்நாட்டில் ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்கள் 2வது இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், இப்போ சோஷியல் மீடியாக்களில் வந்து யாரை கேட்டாலும் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று ஜென்ரலாகவே இப்போ நாங்கள் கேட்ட வரைக்குமே வந்து இப்போ ஒரு சாதாரண ஆட்கள்கிட்ட ஒரு ஹோட்டலியர் வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறோம், ஏன் விஜய்க்கு வாக்கு போட்டால் என்ன பிரச்சனை, தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக சும்மா சாதாரணமாக கேட்கும் போது சொல்கிறாங்க. அது வந்து ரெஃப்ளெக்டும் ஆகுது. எப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போய் இது பண்ணு. இந்த இம்பேக்ட் வந்து எவ்வளோ பெரிய நம்பராக கன்வெர்ட் ஆகும்? இல்லைங்க, ஒன்று நம்ம உண்மையாகவே இதெல்லாம் இருக்கா? இல்லை, உண்மைதான். நான் முதல்ல சொல்கிறேங்க, நான் உங்களுக்கு தெரியும் முன்னாள் தாவேக்க நிர்வாகி. தாவேக்கிலேருந்து வந்த பிறகும் விஜயோட அரசியல், விஜயோட கொள்கை ரீதியாக நான் வந்து மாறுபட்டேனே தவிர, நான் ஒரு விஷயம் பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து விஜயோடைய கூட்டம் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகும், அந்த ஸ்டாண்டில் இன்னைக்கு மாறதே கிடையாது. அதில் நான் கொடுத்த வேல்யூஸுங்கிறது அதிகபட்சம் 12% போகும்னு நான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன். தேர்தலுக்கு பிறகு அது 15% வரைக்கும் போகிறேன் நான் நம்புறேன். அவ்வளவுதான். நான் அதை தாண்டி இது போகுமா அப்படிங்கிறது நான் பார்க்கலாம். சில பேர் 20% 1 கோடி வாக்கள் நிச்சயம் வாங்கியிருப்பாரு அப்படி சொல்றாங்க. துக்ளக் இதே அன்னை மாதிரி போன்றவர்கள் சென்னையிலே கூட 33% போவார்னு சொல்லி சொல்றாங்க. அவர் உண்மையிலே ரொம்ப தேர்ந்த ஒரு போல்ஸ்டர் தான். அதெல்லாம் நம்ம வந்து அதுல குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம பார்க்கலாம். என்னோட நம்பர் வந்து ஓவராலா ஒரு 15% வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நம்பராக இருக்கு. நீங்க இது வந்து அதிகப்படியாக சோஷியல் மீடியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்று நம்ம கேட்கிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேர்ட்ட பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கு. நீங்க பத்திரிகையாளர் இருக்கிறனால ஆர்வமா கேட்கறீங்க. நான் ஒரு அரசியல் விமர்சனம் இருக்கிறனால நானே எத்தனை பேரை பார்த்துருவேன். நான் இப்போ இன்னைக்கு மட்டும் ஒரு 7 கார்ல நான் டிராவல் பண்ணிருக்கேன்னா, 4 ஆட்டோல டிராவல் பண்ணிருக்கேன். இவங்கள்ட்ட பேசியிருப்பேன். என் வீட்டில் வேலை செய்யறவங்க, என்னோட நண்பர்கள், என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க, என்னோட குடும்பத்தினர், இவ்வளவுதான் கேட்டிருக்க முடியும் தவிர, இன்னைக்கு ஒன்று சொல்ல போனா ஆக்சஸ் மை இந்தியா அவங்களுடைய போல்ல விஜய்க்கு 120 சீட் கொடுத்துருக்காங்களா, அவங்களோட ஒட்டுமொத்த சாம்பிளே 44,460 தான். 5.25 கோடி பேர்ல 5.25 கோடி பேர்ல அவங்க தொகுதிக்கு வெறும் 120 பேர். பட் நம்ம பேசுறோம் இல்லையா, நம்ம பேசுறது அதை விட கம்மி நான் நினைக்கிறேன். நம்ம தொகுதிக்கு 120 பேர் கூட பேசிருக்க மாட்டோம். பட் நமக்கு என்னன்னா கேட்கறோம்னா என்ன விசிலுங்கிறான், ஆனா விசிலுங்கிறாங்க குடும்பத்தோட. எனக்கு உண்மையில ஒருத்தர் பேசுறார், அம்பத்தூர்ல இருக்க ஒருத்தர் சொன்னார், சார் நான் அழுதேன் சார், கதர்னே, நான் திமுக ஓட்டு போட்டேன் சார், என் குடும்பத்தை 36 ஓட்டு விசிலுக்கு போயிருக்கு சார், 36 ஓட்டு. இன்னொரு கார்ல ஏறினேன், வேளச்சேரி தொகுதி, அவர் 11 ஓட்டு எங்க வீட்டில் விசில் பிடிச்சார். இந்த மாதிரி குடும்பம் போட்டிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லி சொல்ல. ட்ரெஸ் கோட்ல வந்து போட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இதெல்லாமே சேர்த்தால் கூட நீங்க வந்து இன்னும் சொல்லப்பட தாவேக்க நபர்களையும் நம்புற மாதிரி விஜய் சிஎம் ஆயிடுவார், இல்லை விஜய் எதிர்கட்சி தலைவர் இல்லை போகல. ஏன்னா ஒரு வித்தியாசம், திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு அவுட் ஸ்போக்கனா இருக்க மாட்டாங்க முதல்ல. இன்னும் சொல்ல போனா இன்னுமே கூட திமுக அதிமுக, ஏன்னா எல்லாருக்கும் நீங்க ஒரு பக்கம் நம்ம வந்து கலைஞர் ஆதரிப்பாங்க, ஜெயலலிதா ஆதரிப்பாங்க, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி. ஆனா வெளிப்படையாக சொல்வதில் அவங்களுக்கு சில தயக்கம் இருக்கு. திமுக ஓட்டு போட சொன்ன என்னப்பா ஊழல் கட்சிக்கு போட்டேன், சில பேர் அவனும் திமுக தான் ஓட்டு போட்டா, இவனும் திமுக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அதுல சிக்கல் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சங்கடம் இருக்கு, அதை சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, இவங்க வந்து பாரம்பரியமா வர்றவர்கள் சோசியல் மீடியால வெளிப்படையாக வந்து நான் திமுகக்கு வாக்களித்தேன், நான் உதயசூரனுக்கு வாக்களித்தேன், நான் ரெட்டலை வாக்களித்தேன் சொல்வதே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்போக்கன். டிவிகே கேட்டீங்கன்னா இதுல இருந்தா அவங்க வளர்றாங்க. டிவிகே வந்து எதனால டிவிகே இவ்வளவு வாக்கள் வாங்குதுன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும். இன்ஸ்டாகிராம்ல நான் ஓட்டு போட்டேன்னு சொல்றதும் எனக்கு நியூஸ், எனக்கு ரீல்ஸ், என்னோட பேர் எஸ்ஐஆர்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதும் ரீல்ஸ், நான் சும்மா ட்ரோலா நான் திருச்சியில் ஓட்டு போட்டேன், அண்ணனுக்கு பெரம்பூர் கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு சொல்றதும் ரீல்ஸ், நான் கஷ்டப்பட்டு ஓடி வந்து 6-5 கதவை சாத்திட்டாங்கிற ரீல்ஸ், எல்லாமே ரீல்ஸ்ல தான் இருக்கு. அவங்க வந்து அதை வந்து எல்லாத்தையுமே கல்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால பார்க்கறேன்னா திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் இவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு இதாக இருக்கு. இப்போ திமுக கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனா வர்றாங்க, அவங்களுமே இதுக்கு எதிர்த்து நம்ம பண்ணணும் அப்படிங்கறக்காக அவங்களும் திமுக ஓட்டு போடணும்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கருப்பு சிவப்போட டிசைன் போட்டு இதுல ரொம்ப பின்தங்கி இருக்கிற பார்த்தீங்கன்னா அதிமுக சொல்லி சொல்லுவேன். அது ஆக்சுவலி அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா
இன்னைக்கு இப்ப நான் நினைக்கிற மாதிரி இன்னும் சில பேர் சொல்ற மாதிரி அதிமுக பெருசா அடி வாங்க போகுது. நான் நிறைய பேர் வந்து தேர்தல் முடிவுல பாருங்க என்டிகேக்கு சீமானுக்கு பெரிய அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, நான் அதிர்ச்சி வந்து அதிமுக நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேக்டருங்க. இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு விவாதங்கள் நடக்குது. விஜய் வர்றதுக்கு முன்னாடி நானே பேசியிருக்கேன். எங்க மோஸ்ட்லி உதயநிதி ஸ்டாலின் அங்கே இருக்காரு, இந்த பக்கம் அண்ணாமலை இருக்காரு, இந்த மாதிரி சீமான் இருக்காரு. அந்த இடத்துல விஜய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதிமுக பேச முடியல. யார் இளைஞரை கவரக்கூடியவர் யார் எந்த நம்பர் தெரியல. விஜய் வந்த பிறகு இந்த 3 பேருக்குமே அதை சுருங்கிடுச்சுன்னு பாக்குறேன். அண்ணாமலை ஆக்சுவலி களத்துல இன்னைக்கு அவர் வந்து இருந்தாலும் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்காரு. சீமான் அதை தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவங்க இளைஞரணி மாநாடு எல்லாம் பண்றாங்க. விஜய் வந்து பெருசா அந்த ஒரு சங்கை எடுக்கிறார். இந்த பக்கம் அதிமுக நீங்க ஒண்ணு இல்ல, போலிங் பூத்துல இருக்கக்கூடிய நபர்களை கூட பாருங்க, அங்க இளைஞர்கள் இருக்கிறாங்களா? இல்ல, வயதானவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, நாங்க பாரம்பரியமா இருக்கோங்க. அவங்க பூத் ஏஜென்ட் போடுறதுக்காக ஒரு மாநாடெல்லாம் நடத்துனாங்க, ஒரு கூட்டம்லாம் புதுக்கோட்டைலாம் நடத்துனாங்க. 30 வயசுக்கு கீழே இருக்கவங்க எடுங்கன்னாங்க, ஆள் வரல. ஓகே, போலிங் பத்துக்கு ஆள் கிடைக்கலங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. அதை அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க ஐடி விங், நீங்க நான் திமுக ஐடி விங்கே தூங்குற ஐடி விங் தான், ஆனா அது இருக்கு. ஓகே, அது வந்து எப்ப உயிர் தரும் கேட்டீங்கன்னா, ஏதாவது சண்டை பண்ண மட்டும் தான் உயிர் தரும். ஓகே, இல்லாட்டி ஸ்டாலின் சார் வீடியோ வந்து எவ்வளவு பேர் பார்ப்பாங்க? 2000 பேர் 3000 பேர் தான் பார்ப்பாங்க. அதான் அதை ஒரு பொழுது சொல்லுவார், அங்க பாருங்க 2000 எங்க தலைவர் தான் 5 கோடி பாக்குறாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. பட் அதிமுக ஐடி இருக்கானே பெரிய கேள்வி. ஆமா, இல்ல 2021 எலெக்ஷனுக்கு பிறகு பல விவாதங்கள்ல கலந்துக்கிறதுக்கு அதிமுக சார்பில இருந்து ஆளே இல்லாம ஊடகங்கள் இருந்தாங்க. அதான் சொல்றேன், நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது என்ன ஸ்ட்ராட்டஜி? எல்லாரும் பேசுறாங்க, அந்த இடத்துல நான் பிரசன்ஸே காமிக்க மாட்டேங்கிறது ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜி. ஐடி விங் ரொம்ப ரொம்ப புவர். எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு அவர் போயிருப்பார், 3 நாள் கழிச்சு வீடியோ போடுவான். அவர் 3 நாள் வேற ஊருக்கு போயிட்டா இருப்பான், இதை கூட நீ இப்பதான் போடுவியா? ரொம்ப ரொம்ப புவர். அட்லீஸ்ட் சீட்டை நிர்மல்குமார் இருக்கும்போது ட்விட்டர்ல இருந்தாங்க. ஓகே, அவர் போன பிறகு பெரிய அது வெற்றிடம் ஏற்பட்டுருச்சு, அங்கே ஆட்களே இல்லை. இவங்க அவுட் ஸ்போக்கனா இருக்கிறாங்க, திமுக வந்து அவுட் ஸ்போக்கனா மாறி வர்றாங்க. அதிமுக உண்மையிலேயே என்னைக்கு அவுட் ஸ்போக்கனா மாறுவாங்கிறது பெரிய தெரியல. இல்ல, இப்ப இந்த அதாவது தொடர் தோல்விகளை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த தேர்தலையும் சந்திக்கிறது அப்படின்னா, இப்ப கடந்த 5 ஆண்டுகளும் ஒண்ணுமே பண்ணல அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுதா? இல்லைங்க, நீங்க எந்த எக்ஸிட் போலுமே ஒரு 2 எக்ஸிட் போல் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களும் ஒரு நம்பகத்தன்மையை கொண்ட நிறுவனம் தான் 2 பேருமே. அவங்க ஒரு பெரிய நம்பரை கொடுக்குறாங்க. அதனுடைய பின்னணி என்னன்றது நமக்கு பிறகுதான் தெரியும். ஆனா பெரும்பாலும் இடத்துல பார்க்கும்போது அதிமுகவுக்கு வந்து 80 சீட்டே தடுமாற்றத்துல தான் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. அதாங்க, நீங்க ஏன்னா நீங்க விஜய் அவர்கள் எடுக்கின்ற வாக்குகள் யாருடைய வாக்குகள் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இப்ப நீங்க 23% சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 23% இளைஞர்கள் கிடையாது இல்லையா? அவர் இன்னும் சொல்ல போனா அந்த 23% நீங்க அதுல வந்து ஒரு 4% 5% முதல் தலைமுறை வாக்காளர்களை விட்டுருங்க. அதை தாண்டி இருக்கிறவங்களாம் போன வாட்டி யாருக்கும் ஓட்டு போட்டவங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நாம் தமிழருக்கு போட்டாங்களா, திமுக ஓட்டாங்களா, அதிமுக எல்லோருக்கும் போட்டவர்கள் தான். ஆனா நான் பேசி வரைக்கும் பெரும்பான்மையாக ரெட்டலைக்கு வாக்களித்தவர். நான் போன வாட்டி நான் 54 நல்ல ஒரு சொல்லப்பட பாடிக்கோங்க ஸ்பெசிஃபிக்கான ஏரியா 93 வார்டு. காலம் காலமாக அதிமுக விசுவாசிகள். நான் அந்த 36 ஓட்ட சொல்லி சொன்னேன்ல, அவங்க எல்லாம் அதுல பிரிஞ்சிருக்கும். அதுல சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க வந்து கமலுக்கு போட்டிருப்பாங்க, சீமானுக்கு போட்டிருப்பாங்க, பெரும்பான்மையாக அதிமுக போட்டிருப்பாங்க, திமுக போட்டிருப்பாங்க. சோ இதுல வந்து நீங்க பெருசாக அதிமுக அடி வாங்குதுன்னு பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா பல தொகுதிகளிலும் இந்த ஒரு இதை சிக்கலை பாக்குறேன். நீங்க பல தொகுதியிலும் என்ன காரணம்? நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் வந்து எல்லா இடத்துலையும் பேசினது டிவிகே டிஎம்கே அவர் மற்றும் பலர்னு சொல்லி அவர் இப்படிதான் சொல்லி பேசிட்டு இருந்தார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மக்களுக்குமே வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை விஜய் தான் எடுப்பார் போல இருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வராங்க. அதிமுக அந்த இடத்துல சரியாக களமாடல. ஒண்ணு. இன்னொன்னு, இது 3 கார்னர் கான்டெஸ்ட் முடிவான பிறகு அதிமுக அதை உணர்ந்து என்ன பண்ணிருக்கணும், விஜய எந்த இடத்துல விமர்சிக்கணும் அந்த விமர்சிச்சிருக்கணும். விமர்சிக்க சரி, அது கூட வேண்டாம், எங்களுக்கு விமர்சிக்க பிடிக்கல, நினைக்காத கூட்டணிக்கு வந்துருவாரு. அவர் தப்பு செய்த இடத்தை சுட்டியாவது காட்டியிருக்கணும். நீங்க மிக குறிப்பாக கரூர் சம்பவத்தில் திமுக எதிர்த்து அவர் அரசியல் பண்ணணும் எடப்பாடி. அதான் யாரெல்லாம் செய்வாங்க. அவர் சொல்லிட்டாரு, திமுக போலீஸ் சரியில்லை, திமுக சரியில்லை, நீங்க சொல்லிட்டு போல, கவர்மெண்ட் மோசமா நடந்துட்டாங்க. ஆனால் விஜய் அவர் காப்பாற்றி விட்டார். ஓகே, இந்த இடத்துல அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து விஜய் காப்பாற்றுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு படி முன்னணி போய் சட்டமன்றத்தில் விஜய்க்காக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அவருக்காக வாதாடினார். அது ரொம்ப ரொம்ப தவறுன்னு நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக நான் பார்க்கிறேன். அது வந்து நீங்க அவர் எதுக்காக பண்ணார், ஏன்னா அது ஒரு காரணம். இன்னொன்னு, அவருடைய கூட்டத்துல நீங்க அவருடைய தாவை கூட கொடிய ஒரு ரெட்டலை சின்னம் குத்தன பையன் சுத்தலாம். பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு ரொம்ப பார்க்கின்ற மக்கள் என்ன தோணும், ரொம்ப விஜய் நம்புறாரு. எடப்பாடி பழனிசாமி விஜய் நம்புற போது நம்ம ஏன் நம்ப கூடாதுன்னு அது தோணிருக்கு. நீங்க விஜய் திட்டாருன்னா விஜய் ஐயோ நான் கோச்சுக்கிட்டே நான் கூட்டணி வர மாட்டேன் சொல்ல போறாரா? நம்ம ஊர்ல கூட்டணி கட்சிகள் கடைசி வரைக்கும் அப்படியே அடிச்சு பிடிச்சு நீ ஒரே நாள்ல பேசி அவங்கள அசிங்கமா பேசி எல்லாம் நடந்து எடப்பாடி பழனிசாமி டிடிவிக்குமே நடந்துச்சு இல்லையா?
அவர் என்னெல்லாம் சொன்னார், என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னாரு. அண்ணே தம்பி வா போறோம் கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லி அந்த இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அரசியல் ரொம்ப சர்வசாதாரணம். நான் விஜய் சொன்னா விஜய் கோச்சுக்குவார், விஜய் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எடப்பாடி போனது தவறு. அப்ப அதை மக்கள் பார்க்கின்ற மக்களே அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் இந்த தேர்தல் முடிவுல விஜய் உண்மையிலே இந்த சதவீதம்லாம் வருது, ஓட்ஸும் சீட்டும் இவர் உள்ள போறாருன்னா, விஜய் யாருக்கேனும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் நான் சொல்லுவேன் ஊடகங்கள், காட்சி ஊடகங்களுக்கு, எழுத்து ஊடகங்கள், காட்சி ஊடகம் நிச்சயம் நன்றி சொல்லணும். நீங்க மக்களுக்கு எங்க அது நம்பிக்கை பிறக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா எல்லாருமே மாற்றம். இப்போ சீமானுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு, கமல்ஹாசனுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு எப்படி விஜய் கிடைத்தது? நீங்க விஜயோடைய பேச்சை மட்டும் நீங்க போய் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி போடுறதுங்கிறது உங்களோட கடமை, எல்லாருமே செய்வாங்க, அது பேசுபொருளாக மாறும். அதை விட்டு நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை தொடர்ச்சியாக காமிக்க மக்களுக்கு ஒரு அவர் சொல்ல மாதிரி கான்ஃபிடன்ஸ் வரதான் செய்யும். நீங்க ஒரு புதுசா ஒருத்தர் வராருங்க, அவருக்கு பெருசா அரசியல், அவர் நிறைய பேர் பேசும்போது அரசியலாக விஜய் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களே சொல்ல சார் அரசியல் தெரியாது சார், அவருக்கு தொகுதி சார்ந்து அவங்கள்ட்ட பேசியிருக்காரு, இப்ப தொகுதி தெரியாது சார். நான் கடைசியா கேட்டேன் சட்டமன்றத்துக்குள்ள பேர் என்னங்க பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சார்? போய் கத்துக்குவார் சார். நாங்க சொன்னேன் நீ ரொம்ப விமர்சப்படுத்துறீங்க, விளையாட்டு பொருள் இல்ல, நீங்க தொகுதி பிரச்சனை பேச மாட்டாரு, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. சட்டமன்ற விளையாட்டு பொருள் மாதிரி உள்ள போய் ஒரு கத்துக்குவார் சொல்றது எந்த விதத்துல முறையாகும் நான் கேள்வி கேட்கிறேன். அவங்க இல்ல மாற்றத்துக்கு வாக்களித்தோம், எதுக்கு வாக்களிச்சோம், மாற்றத்துக்கு நம்பிக்கை கொடுத்தது மீடியா. அந்த தொடர்ச்சியா விஜய் கூட பெரிய கூட்டம் வருதுன்னா இதுல ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும், அப்ப நம்ம வாக்களிக்கலாம் அப்படிங்கிற அளவுல இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கோ இவருக்கோ கூட கூட்டம் கூடினால் கூட அதெல்லாம் பெருசா கவரேஜ் எல்லாம் வரல. பேசும்போது மட்டுமே வருமே தவிர என்ன சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி முதல் சுற்று ஒன்று, அதாவது ஸ்பீட் நியூஸ்ல ஒரு நியூஸா போயிடும், அவ்வளவுதான் போயிடும். முதல்ல ஒரு முதல் செப்டம்பர்லயே ஆரம்பிச்சிட்டாரு. ஓ இன்னைக்கு எல்லா தொகுதிக்கும் போனாரு. எடப்பாடி போனாரா? அவங்கதான் சொல்லணும். மொத்தமா நாங்க 153 அப்படியே 153 முடிச்சிட்டீங்களா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஃபீல். சோ எடப்பாடி பழனிசாமி விஜயும் கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கணும். அது ரொம்ப ஈல்டா என்ன பண்றாரு, அவரே வந்து அந்த ஸ்பேஸை கொடுத்தாரு பார்த்தேன். ஓகே, சோ இப்போ வந்து இந்தியா டுடேயோட கருத்து கணிப்படி நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியுது. தொங்கு சட்டசபையே அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப சாம்பிள் சைஸ் கம்மி, இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த விஜயனுடைய இம்பேக்ட் இருக்குல்ல, அது திமுகவை எவ்வளோ தூரம் பாதிக்குது, அதை அவங்க கன்சிடர் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா அவங்க சிஎம் வந்து விஜய் பற்றி பேசவே இல்லை, ஆமாம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்றது நமக்கு தெரியுது, பட் பொதுமக்களுக்கு அது தெரியாது. இந்த இம்பேக்ட் இப்போ இன்னும் கவனத்தில் கொள்ள வேண்டிய, அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா விஜய் 25% வாங்கிட்டா நாங்கள் எல்லாரும் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் என்ன கவனத்தில் இருக்கணும்? இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணாங்க. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் டிவிக்கேங்கிற வார்த்தையை பயன்படுத்த, அதே நேரத்தில் டிவிக்கு அதுக்கு ரொம்ப மெனக்கட்டாங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டாலின் சார் பேசுறதுக்கான ஒரே ஒரு காரணம், எப்படியாவது ஒரு இடத்துல நம்மளை விமர்சிச்சு பேசிடுவாரா அப்படின்னு விஜய் ரொம்ப முயற்சி பண்ணாரு. அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓட்ஸ் இன்னும் நமக்கு தெரியாது, தேவையில்லாம நம்ம வந்து நிறைய பேசி அவர் வந்து நம்மள எதிராக கட்டமைக்க முயற்சி பண்றாரு. அந்த ஸ்பேஸ்க்குள்ள போக வேணாம், இந்த களம் இன்னைக்கு டிஎம்கே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப கான்சியஸா எடுத்த டிசிஷன் தான். பட் ரொம்ப சில பேர் மட்டும் விமர்சிச்சு பேசுவாங்க, திமுக சார்பாக இருக்கிறவங்க விமர்சிச்சு பேசுறாங்க அப்படிங்கிற லைன். ஆனா இனிமேல் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, இனிமேல் பேசுவாங்க. அரசியல் களத்துல நீங்க 25% ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சொல்ற கடத்துல 20% ப்ரூவ் பண்ணல, 18% ப்ரூவ் பண்ணாலே பேசுவாங்க. இல்ல விஜய்ங்கிற ஒரு நபர் சட்டமன்றத்துல போனா கூட நிச்சயமா பேசுவாங்க, அவங்களே ஒரு பிளேயரா எடுத்துக்கோங்க. நீங்க இதுல ஒரு சிக்கல் நினைக்கிறீங்கன்னா, நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம், எல்லாமே தாண்டிங்க. நீங்க இது உண்மையிலேயே மாற்றத்திற்காகத்தான் இந்த வாக்கள் விழுந்ததுங்கிறதே நான் அதை உடன்பட மாட்டேன். ஓகே, நான் சொல்றேன் மாற்றத்திற்கான வாக்குக்கு ஏற்கனவே ஆட்கள் இருந்தாங்க. நீ முன்னாடி கமல் இருந்தாரு, அவரும் நடிகர் தான், கமல் இருந்தாரு, சீமான் தொடர்ச்சியா கத்தி தொண்டையே அவர் கிளியுது, அவர்லாம் இருந்தாரு. ஆனா நீங்க மாற்றத்திற்கான வாக்கு விஜய் மேலேயே ஏத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியில நான் உண்மையிலேயே இந்த மாற்றத்திற்காக வாக்களிச்சவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க வந்து உங்களோட கரண்ட் எம்எல்ஏ யார்? என் கரண்ட் தொகுதியே எனக்கு தெரியாது சார் சொல்றாங்க. மக்கள் சொல்லதான் செய்யறாங்க. சில பேர் தொகுதி தெரிஞ்சிருக்கு. இப்போ வேளச்சேரி பேசணும், வேளச்சேரின்னு சொல்லி சொன்னார். நான் கேட்டேன், தாவேக்கா ஏற்பாளர் குமாரான்னு கேட்டேன். ஆமா சார், அவர் தான் வாக்களிச்சுன்னு சொல்லி சொன்னார். எனக்கு தொகுதியே தெரியாது. இன்னொன்று மிக குறிப்பாக பெண்கள், நான் சிறுமையெல்லாம் படுத்தலை, நான் என் வீட்டில் தான் எல்லா ரெஃபரன்ஸஸ் எடுக்கிறேன், வெளியெல்லாம் நான் எங்கேயுமே போல. ஓகே, காலையில் 8 மணிக்கு நியூஸ் போட்டா ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் ஒரு பாட்டு கூட போட மாட்டேங்கிற நீ நியூஸை பார்த்து இப்போ என்ன கிழிக்க போற? இந்த கேள்வி இன்னும் சொல்ல போனால் ஊடகங்களுக்கு உங்களுக்கும் வந்திருக்கும், எல்லார் வீட்லையும் இது நடக்கிற செய்தி தான். இப்போ காலையில் இவனுக்கு நசன்னு இவனுக்கு இதுதான் நியூஸை பார்க்குறதே அவனுக்கு பொழப்பா இருக்கு. இதெல்லாம் இந்த பேசிய பெண்கள்லாம் இன்னைக்கு விஜய் அண்ணா வந்துட்டார், விஜய் அண்ணா மாற்றத்துக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்றது எனக்கு சிரிப்பா வருது. நீங்க அரசியலா எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் என்னைக்கு நியூஸ் பார்த்தீங்க? டிமானிட்டேஷன் போது பார்த்தீங்க, ஏன்னா அது நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் கொரோனா போது பார்த்தீங்க, கொரோனா என்னடா இன்னைக்கு ஏறுதுங்கிறாங்க, அந்த அம்மா இன்னைக்கு இறங்குதுங்கிறாங்க, எப்போதான் இவங்க வீட்டோட வெளியே போவாங்க, அப்போ பார்த்தோம். இல்லை நம்ம எப்போ வெளியே போவோம், அதுக்கு பார்த்தாங்க. அதை தாண்டி தீவிரமாக அரசியலாக பார்த்தீங்களா? இல்லை. நான் சொல்றேன்,
விஜய் வந்து இந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி நீ ஓட்டு போட சொல்றதுக்கும் இந்த வீட்டு பெண்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு கிடையாது. அந்த குழந்தைக்கும் உலகத்துல 2 கட்சி தான், தீய சக்தி திமுக தாவேக. இந்த பெண்களுக்கும் அதான், இந்த உலகத்துல 2 கட்சி தான் இருக்கு. அதிமுக கட்சி இருக்கப்ப தெரியாது, ஓட்டு போடும் போது ரெட்டாலை பார்த்துருக்கேன், அப்படிதான் அவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நடிகர்ங்கிற பாசம் இருக்குது, அதை வெளிப்படுத்துறதுக்கு மாற்றங்கிற வார்த்தை மேல ஏத்துறாங்க. அதை தாண்டி நீங்க கேட்கலாம், போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நாங்க பெண்கள் பாதுகாப்புக்காக வாக்களிச்சேன் சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா, பெண்கள் பாதுகாப்பு நீங்க வாக்களிச்சீங்க, விஜய் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துற மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு அதை காமிச்சார் அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியல. இன்னும் சொல்ல போனா, விஜய் கரூர் சம்பவத்தில் எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. நீங்க அந்த கருத்து அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப இல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, திமுக தான் சரி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே செல்லா இருக்கு அவங்களுக்கு. எங்க செல்லாதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே டிசைட் பண்ணேன், விஜய் என்னைக்கு தன்னோட கொடியை ஏத்தினாரோ, இல்ல விஜய் என்னைக்கு தாவைக்குன்னு சொல்லி சொன்னாரோ அன்னைக்கே நான் டிசைட் பண்ணேன் தாவைக்கு தான் ஓட்டு. அதுக்குள்ள என்ன பெரிய மாற்றங்கள் வந்தாலும் அதுல இருந்து நான் மாற்று கருத்தை நான் வைக்க மாட்டேன், நான் மாற மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன். அந்த கூட்டத்தை பார்க்க அது இன்னும் எனக்கு அதிகமாகுதே தவிர அது அந்த உணர்ச்சி குறையல அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அப்ப இது உண்மையிலே மாற்றத்திற்கான வாக்கலாங்கிறது. அதனாலதான் நீங்க சுயபரிசோதனை செய்யலாம், திமுக வந்து எங்க தவறு செய்தார்கள்ங்கிறத திருத்திக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதற்காக இந்த வாக்கெல்லாம் மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஓகே, இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க அடிச்சு சொல்றேன், விஜய் கண்டிப்பா சிஎம் ஆவார், அதை யாராலையும் தடுக்க முடியாது. பிரவீன் விஜய் இந்த களத்துல இருக்கணும். ஓகே, விஜய் களம் நான் சொல்றேன், முன்னோட சொல்றேன், களம்னா நீங்க ரோடு நினைச்சிடாதீங்க, சினிமா களத்துல இருந்தாலே போதும். அப்படியா? எங்க இருந்து விஜய்க்கு ஓட்டு வருது? இப்போ ஜனநாயகன் ரிலீஸ வந்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட திருப்பி விஜய் களத்தை படத்துக்கு நஷ்டமே ஆகாட்டியும், அது வந்து லீக்கே ஆகாட்டியும் விஜய் தொடர்ச்சி நடிச்சுதான் இருந்திருப்பார். இன்னுமுமா நடிப்பார், கண்டிப்பா நடிப்பார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு என் கார்டு போட்டுருவாங்க. ஈஸியா போய் லெட்டர் எழுதலாம், நீங்க நான் 20% எங்களை ஆதரிச்சிருக்கீங்க, பட் ஸ்டில் நான் மட்டும் தான் சட்டமன்றத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து நான் போனா என்னோட முதலமைச்சராக தான் போவேன். ஏதாவது கதை எழுதலாம், நீங்க கதை எழுதிட்டு நீங்க அதனால உங்களை என்டர்டைன் பண்றதுக்கு நான் கொஞ்சம், நீங்க ரொம்ப தீவிரமாக அரசியல் பேச வேண்டிய இடத்துல அவர் செய்யல. அப்போ இந்த 5 வருஷம்லாம் பெரிய கேப்பாங்க. நீங்க போன 5 வருஷத்துக்கு எதிர்கட்சிகளே செயல்படாம தான் இருந்தாங்க, பேசாம தான் இருந்தாங்க. விஜய் மாதிரியான ஒரு உச்சபட்ச நடிகரால அதெல்லாம் செய்ய முடியாது. இந்த களத்தில் இருந்தாலே போதும். ஏன்னா அவங்களுக்கு அங்க அண்ணனோட முகத்தை பார்த்துட்டே இருந்தாலும் எங்களுக்கு போதுமான ஒன்று, அது ஒண்ணுமே போதும். நீங்க அதுல வந்து பாடல் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்ன வருதுன்னா, இப்படி நம்ம வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோமோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து நியூஸ் பார்க்குறாங்க, எவ்வளோ அரசியல் புரிதலோட இருக்கிறாங்க, எவ்வளோ அரசியல் டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க. நீங்க பெண்கள்ன்றது ஒரு குறிப்பிட்ட பெண்கள் தான் சொல்றீங்க, எல்லாரையும் சொல்லலை. அதே போல வேலைக்கு போற எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, நம்ம இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 5.25 கோடி 5.25 கோடி பேர்ல ஒரு 1.25 கோடி பேர் வந்து இந்த அரசியல் புரிதலோட இருக்கிறாங்க. அந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த 4 கோடி பேர் வெகுஜன மக்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பாசம். ஃபேக்டா சொல்லணும்னா, கீழே ஒரு அம்மா வந்து ஜல்லி அள்ளிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்குறோம், மைக் எடுத்துட்டு போயிட்டு, விஜய்க்கு தான்ப்பா ஓட்டு போட போறவங்க. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு அது புரிய போறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 4 கோடி பேரையும் வந்து நம்ம திருத்தணும், இல்ல அவங்க எடுத்த முடிவு தப்புனோ, எப்படி நம்ம அதை அப்படி சொல்லிட முடியும்? இல்ல சொல்றேன், அவங்களுக்கு ஒரு பார்வை இல்ல. அதாவது அவங்க பர்சனலா டிஎம்கேல அஃபெக்ட் ஆயிருக்கலாம். கரெக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. நான் சொல்றேன், அதாவது விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும்னு அவங்க பிலீவ் பண்ணி போடுறாங்கல்ல, அந்த பிலீஃப் எங்க இருந்து வருதுன்னு நான் கேட்கிறேன். அந்த மாதிரி நீங்க சொல்ற அவங்க எக்கனாமிக்கலி போரா இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு நபர், இன்னும் சொல்ல போனா இப்போ பெரம்பூர்ல இருக்கிற மக்கள், இல்ல ஆர்கேனர்ல இருக்கிறவங்கள விஜய் வந்தா பெரிய மாற்றம் வரும். அது எங்க இருந்து வருதுன்னா, அது சினிமால இருந்து வருதுன்னு நான் சொல்றேன். ஓகே, ரியல் லைஃப்ல விஜய் அந்த மாற்றத்தை நீங்க வந்து உடனே அவர் அரசு சில பேர் டிவிக்கு என்ன கேட்பாங்க, நீங்க கவர்மெண்ட் கொடுத்தா தானே மாத்தி காட்டணும். இல்ல, நான் சொல்றேன், அதற்காக குரல் கொடுத்தீங்களா நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க எதுக்கு போராட்டம் பண்ணணும்னு நம்ம கேட்கிறோம், எதுக்கு வந்து வீதிக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு வந்து நீண்ட காலமா நாங்க விஜய் மக்கள் இயக்கம் வச்சிருக்கிறோம், எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்தோம், அனிதா விஜய் மக்கள் சாப்பாடு போட்டு, நானே சொல்றேன், விஜய் மக்கள் சாப்பாடு போட்டிருப்பாங்க, ரத்த தான முகாம் நடத்திருப்பாங்க, கல்விக்கான வேலைகளை பார்த்திருப்பாங்க, புத்தகங்கள் கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அரசியல நீங்க என்னைக்குமே பண்ணதில்லை. இன்னைக்கு வரையும் பஸ்ஸில் அதை பண்ண தாங்கிட்டு தானே இருக்காரு. இன்னைக்கு மக்கள் இயக்கம் போதும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அரசியலாக அவங்க என்னைக்குமே பண்ணதில்லை. அவங்க வந்து நீங்க இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ஹோப்னா, விஜய் அந்த சினிமாவில் ஒரு பெரிய மாயஜாலத்தை காட்டுறாரு, அது ரியல் லைஃப்ல நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நான் சிக்கல் நான் சொல்றேன். நீங்க ஒருவேளை 2 இப்ப நான் ஏன் இந்த கட்சிக்குள்ள போனேன், விஜய் கடுமையா உழைக்க போறார், கடுமையா உழைக்கணும், இந்த களத்துல உழைக்க போறார், அவருக்கு தயாராக இல்லை. அப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறேன், இல்ல விஜய் இது தயாராக இல்லை, தயாரா இல்லாத ஒரு நபருக்கு நான் ஏன் வாக்களிக்கிறோம் நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான் சிம்பிளா. அவங்க இல்ல தயாராயிட்டான்னு நினைக்கிறாங்க. தயாராட்டு எந்த இடத்துல இருந்து நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் சினிமால பார்த்து ஒரு பெரிய மாயஜாலம் செய்யறாரு, அது ரியல் லைஃப்ல நடக்கும். இவ்வளவு நாள் வந்து 2% வாங்குவாரு, 5% வாங்குவாரு, 10% வாங்குவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் விஜய் ஃபினிஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எல்லாரும் டிக்ளேர் பண்றது அபவ் 20%. இந்த 20% வந்து இப்போ நம்ம வந்து விஜய் வந்து முதல் படத்துல வந்து அவர் இதெல்லாம் அவர் மூஞ்சா அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காரு, இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாருன்ற மாதிரி இந்த 5, 10, 15 வந்து இன்னைக்கு 20, 25 வரைக்கும் வாங்கிடுவாரு விஜய், பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு. இது வந்து எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு வளர்ச்சியா பார்க்க முடியுது.
நீங்களே சொல்றீங்க சிஎம் ஆயிடுவாரு ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு growth-ஓட முதல் படியாக தான் நம்ம பார்க்க முடியும். இல்லைங்க, growth-ஓட முதல் படி தான். நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த growth-ஓட முதல் படியில் உண்மையில் உழைத்து இது வாங்கியதான் நான் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் தேர்தல் அரசியல கூட வேண்டாம், இயக்க அரசியல நம்ம நரேட்டிவ் செட் பண்றோமோ, இப்போ திமுக வந்து இப்படி எல்லாம் உழைச்சிருக்காங்க, அதிமுக இப்படி எல்லாம் உழைச்சிருக்காங்க, அது மாதிரி நீங்க உழைச்சாதான் நீங்களும் அந்த இடத்துக்கு வர முடியும். இல்லைங்க, உழைப்புங்கிறதுல நான் இப்படி பாருங்களேன், விஜய்க்கு இப்போ சட்டமன்றத்திற்குள் அவர் போனார்னா என்ன செய்யணுங்கிறது தெரியுமா தெரியாதான்னு நான் கேட்கிறேன். அதுதான் சொல்றேன். நீங்க வந்து அவர் கத்துக்கு வர நீங்க சொல்லலாம், பட் சட்டமன்றத்தின் அடிப்படைகளே அவருக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். சட்டமன்றத்தெல்லாம் விட்டுருங்க. நான் இவ்வளவு பெரிய தேர்தல் களத்தை சந்திச்சிட்டாரு, எம்எல்ஏ என்ன பண்றது சொல்லல. அவர் வாழ்க்கை ஃபுல்லா எழுதி கொடுக்க அவர் படிப்பாரு. எந்த இடத்துல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும், எந்த இடத்துல வந்து ஏற்ற இறக்கமா பேசணுங்கிறதெல்லாம் அவர் நிச்சயமாக தெரியும். நீங்க அதை ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். நீங்க இப்பதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார்ல, ஒரு பேட்டி கேளுங்க அவர்கிட்ட. சார் வாங்க சார், நான் வந்து ரெக்கார்ட் கூட பண்ணல, ஆஃப்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நானும் வெளியே போய் பேசுறேன், விஜய் என்ன பார்த்தாரு, விஜய் என்கிட்ட இதெல்லாம் சொன்னாரு கூட சொல்லிக்கிறேன்னு கூட சொல்லுங்க, வரமாட்டார். அதுதான் சொல்றேன். ஏன்னா அவருக்கு இயல்பாக அந்த பொது அறிவை வளர்த்துக்கணுங்கிற ஆர்வமோ அரசியல் ஆர்வமோ இல்லை அவருக்கு. அதை தாண்டி மக்கள் அதை அப்படி பாக்குறது இல்லை. நான் சொல்றேன், நான் வந்து இருந்து பார்த்தேன், உள்ள இருந்து பார்த்தேன்னு முறையிலையும் அவர் வந்து தொடர்ச்சியா என்ன பண்றாருங்கிற அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன். திருத்திக்கிட்டான சந்தோஷம். நான் சொல்றேன், இப்போ என்னைக்கா தான் விஜய் சிஎம் ஆக போறேன்னா தயவுசெய்து செய்யுங்க தான் இப்பயும் சொல்லி என்னைக்குமே அதான் சொல்லி. அமைச்சரவை பட்டியலே வெளியே வந்துருச்சு சார், அது பாத்தீங்களா நீங்க? அதான் சொல்றேன். நான் இன்னொரு ஆசையும் எனக்கு இருக்கு, தயவு செய்து இந்த வாட்டியே தாவே காட்சி வரட்டும், அவங்க 5 வருஷம் ஆளட்டும், நான்லாம் வேற நாட்டுக்கு போயிடுறேன், 5 வருஷம் கழிச்சு வர்றேன், என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். தமிழ்நாடு எவ்வளவு சுபிட்சமா இருக்கா, தமிழ்நாடு ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிடுச்சாங்கிறது பார்க்க நானும் ஆசை தான் படுறேன். ஏன்னா இவ்வளவு பேர் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு 25 வருஷம் ஆசைப்படுறது, ஆசை நிறைவேறட்டும் தான் நானும் நினைக்கிறேன். அது பார்க்கட்டும். நம்மளும் அரசியலா அவர் என்ன பண்றாரு, சட்டமன்றத்துல என்ன பண்றாங்க, அமைச்சர்லாம் என்ன பண்றாங்க, இல்ல அப்பயும் வந்து இல்ல திமுக எங்களுக்கு எதுவுமே கத்து கொடுக்காம போயிட்டாங்க, ஸ்டாலின் சார் நீங்க பண்ற ரொம்ப மோசம்னு சொல்றாங்கிறத பார்ப்போம் தான் நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சீமான் பத்தி இந்த கருத்து கணிப்புல யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. 8% வாங்கி தனக்கான ஒரு இடத்தை வந்து பிடிச்சாரு பாராளுமன்ற தேர்தலில். இந்த தேர்தல் சீமானுக்கு எப்படி இருக்கு? இல்லைங்க, நான் தான் சொல்றேன், நிறைய பேர் இப்போ நீங்க சொன்னீங்க 2% 5% விஜய் கொடுத்து அப்புறம் ஜாஸ்தி பண்றாங்க. நிறைய பேர் வந்து 8%ல இருந்து 1 போயிடும்லாம் சில பேர் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப இல்லை, கண்டிப்பா போகாது. 1 வேணா குறையும் நான் நினைக்கிறேன். 8ங்கிறது மேபி 7 ஆகலாம் நினைக்கிறேன். சில பேர் 5 போயிடும் 4 போயிடும். இல்லை, நான் ஏன்னா பரவலாக பேசும்பொழுது சீமானுடைய வாக்குகள் நின்றுக்குன்னு தான் பார்க்கிறேன். சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கு அந்த இதுல போய் இவிஎம் மிஷின்ல பார்க்கும் பொழுது. நீங்க சொல்லுங்க, சீமானோட சின்னம் என்ன? நீங்க சொல்லுங்க. விவசாயி சின்னம். விவசாயி எந்த விவசாயி? விவசாயி பார்த்தோன்னு தெரியும். ரைட், உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும். ஏற்கலப்பை விவசாயி ஒண்ணு இருக்கு, கரும்பு விவசாயி ஒண்ணு. கரும்பு விவசாயி இவருக்கே ஒரு காலம் கொடுத்தாங்க, மைக்கு கொடுத்திருந்தாங்க, ஞாபகம். மைக்கு கொடுத்தா பிரச்சனை பண்ணாரு. இப்போ உள்ள போய் சில பேரு மைக்கு ஓட்டு போட்டிருக்கான் சீமான் நினைச்சுக்கிட்டு. அந்த இடத்துல அது சீமான் கட்சிக்காரங்க தான் அதை வந்து கரெக்டா ப்ரொபகேண்டா பண்றாங்க. எப்படி தப்பு சொல்ல இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டி வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன், விசைக்கு போட்டேன், விசலுக்கு வந்து சிம்பிள் செஞ்சு காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 80-90 வயசாக இருக்கும். சீமா இந்த சிம்பிளை எடுத்துட்டு போய் சேர்க்கறது சீமான் பொறுப்பு. கண்டிப்பா சீமான் தான் பண்ணிருக்கோம், அதுல மாற்றம் இல்லை. இன்னொன்னு, ஒரு ஏற்கலப்பையோட விசில போய் சேர்க்கறது ஈஸி. இன்னொன்னு கண்டிப்பா அது ஈஸிங்கிறது சொல்றேன். பட் இதை செஞ்சிருக்கணும். அதுல சின்ன ரொம்ப இதெல்லாம் சொல்லலாம். அது முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்னு, நான் வந்து பரவலாக எல்லா இடங்களிலும் சீமானுக்கு வாக்கள் விழுந்திருக்கும் தான் பார்க்கிறேன். கண்டிப்பா ரொம்ப கீழே போயிட்டாரு அப்படிலாம் இருக்காது. அது தக்க வச்சிருப்பாருன்னு தான் தோணுது. இன்னொன்னு, அவர் தக்க வைக்காட்டி கூட தொடர்ச்சியாக அந்த களத்தில் இருப்பார். அவரோட களம் இதுதான், அவர் தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்பார், மக்களுக்கு அதை செஞ்சுட்டே இருப்பாருங்கிற இடத்துல இருக்காரு. அடுத்தடுத்த தேர்தல்களை நம்ம வந்து முன்னேறி வரலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு அவர் செயல்படுவார். ஓகே, இப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அது எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் நம்பர் எவ்வளவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் வந்து இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ்னு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த நம்பர் வரும்னு எனக்கு தோணுது. 169 கொடுத்துருந்தாங்க, விஜய்க்கு 1 கொடுக்குறாங்க, மீதி எல்லாம் வந்து அதிமுக கொடுக்குறாங்க. அந்த நம்பர்ஸ் பிரதிபலிக்கும் நான் நினைக்கிறேன். திமுக சர்க்கிளில் கேட்கும்பொழுது அவங்க 160 வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பட் ஆனால் சிஎம் வந்து 180 வரைக்கும் எதிர்பார்க்கணும். நம்ம சேர்ந்து 200 டார்கெட்டாக வச்சிருந்தாரு. பட் இன்டர்னலாக பேசும்போது 180 எப்படி வராமல் போச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு சில பேர்ட்ட. ஓகே, அது எப்படி நடக்காமல் போச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாருன்னு சொல்றாங்க. பட் ஏன்னா அவருக்கு வந்து நம்ம அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த பிளானுக்கு இதெல்லாம் கரெக்டாக நடக்கலையா அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. ஓகே, இப்போ தேர்தல் முடிவுகள் வரும்போது பார்ப்போம். தேர்தல் முடிவுக்கு பிறகு சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.